Vanakkam. Welcome back to Discovering Tad the Saga continues episode number 2. So archaeology has changed substantially in the intervening decades, focusing less on treasure and more on the fascinating details of life and intriguing mysteries of death. அதான் அந்த காலத்தில் ஆர்கியாலஜி வந்து என்னன்னாக்கா என்னென்ன பொருட்கள் ட்ரெஷர்ஸ் கிடைக்குதுங்கிறது மட்டும் தான் பார்த்தாங்க. பட் இப்போ இந்த 40-50 ஆண்டுகள் கடந்து ட்ரெஷர்லாம் தேவையில்லை. இது மூலம் நம்மளுக்கு என்ன டீட்டெயில் கிடைக்குது, என்ன காம்ப்ளிகேட்டட் ரகசியங்கள் தெரிய வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தாங்க. It also uses more sophisticated tools, including medical technology. In 1968, more than 40 years after the Carter's discovery, an anatomy professor x-rayed the mummy and revealed a startling fact. Beneath the resin that cakes his chest, his breastbone and front ribs are missing. அதாவது 1922ல ஃபர்ஸ்ட் இதை டிஸ்கவர் பண்ணினாலும் இதை வந்து எக்ஸ்ரே எடுத்து வந்து ஆஃப்டர் 40 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. அதாவது 1968ல். அப்போது ஒரு ஸ்டார்ட்லிங் ஃபேக்ட், ஒரு திடுக்கிடும் உண்மை என்னன்னாக்கா அவரோட பிரஸ்ட் போன் ஒன்று காண, அதே மாதிரி ரிப்ல ஒன்று காணாமாமா. யாரு டட்டோட இது. ஸோ இதுலேருந்து தேர் வாஸ் சம் சஸ்பென்ஸ். ஹி வாஸ் மர்டர்ட் ப்ரூட்டலி அப்படிங்கிறதும் தெரிய வருது. Today, diagnostic imaging can be done with a computer tomography or CT, by which hundreds of X-rays in cross-section are put together like slices of bread to create a three-dimensional virtual body. What more would a CT scan reveal of Ted than the X-ray? And could it answer two of the biggest questions still lingering about him? How did he die? And how old was he at the time of his death? அதாவது டோமோகிராஃபி இருக்கட்டும், அல்ல எக்ஸ்ரே இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த ரெண்டு கேள்விகளுக்கான உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா? அவன் எப்படி இறந்தான், அல்லது சாகும் போது அவனோட வயசு என்ன? King Tut's demise was a big event. King Tut's demise, அதாவது டிமைஸ்ங்கிறது சாவு, டெத், was a big event. உண்மையிலேயே மிகப்பெரிய நிகழ்வு தான். Even by royal standards, it was the last of his family's line and his funeral was a death rattle of dynasty. அந்த பரம்பரை, அந்த ராஜ்ய பரம்பரைக்கு அது ஒரு பெரிய அடி. ஏன்னா அந்த கடைசி எப்படி செத்தானே தெரியல, எப்படி கொல்லப்பட்டானு தெரியல. பட் த particulars of the passing away and its aftermath are unclear. இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடையாது. Amenhotep the third டட்ஸ் ஃபாதராக இருக்கலாம், அல்லது அவர் கிராண்ட் ஃபாதராக இருக்கலாம். ஏன்னா 3300 வருஷம் முன்னாடி இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டடாக நம்ம இது கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ அமெனடாஃப் நம்ம வந்து அமெனடாஃப் த தேர்டை வந்து அவங்க கிராண்ட் ஃபாதராக வச்சுக்கலாமே. வாஸ் அ பவர்ஃபுல் ஃபெரோ ஹூ ரூல்டு ஃபார் ஆல்மோஸ்ட் 4 decades at the height of the 18th dynasty golden age. 18வது தலைமுறையாக ஆண்டுட்டு இருக்க மன்னரில் அமெனடாஃப் த தேர்ட் ஒருத்தன். அவனோட சன் the Amenhotep the fourth succeeded him, initiated one of the strangest periods in the history of ancient Egypt. So approximate இந்த டட்டோட அப்பா தான் பயங்கரமான ஒரு ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர், ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட்ஸ் happened. The new pharaoh promoted the worship of Aten. அதுக்கு முன்னாடி ஆமன் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் அதெல்லாம் கூடாது, சன் டிஸ்க்ங்கிற ஏட்டனை தான் எல்லாரும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி மாற்றினார். சேஞ்ச் இஸ் நேம் டு அக்கனேட்டன். ஸோ அவரோட இயற்பெயரான அமெனடப் அப்படிங்கிறது கூட அக்கனேட்டன் அப்படின்னு மாற்றிட்டார். அக்கனேட்டன் அப்படின்னாக்கா சர்வன்ட் ஆஃப் த ஏட்டன். அண்ட் மூவ் த ரிலிஜியஸ் கேபிட்டல் ஃப்ரம் த ஓல்டு சிட்டி தேபஸ் டு த நியூ சிட்டி ஆஃப் Akhetaten, known now as Amanna. இன்னைக்கு அமன்னான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு இடம். அது பேரு அந்த காலத்தில் அகிடேட்னு சொல்லிட்டு மாற்றினாங்க அவரோட கேபிட்டலை. He further shocked the country by attacking Amun, a major god, smashing his images and closing the temples. ஸோ ஆமன்கிற கடவுளை வந்து அவர் ரொம்ப எதிர்த்து அவரோட கோயிலெலாம் இடிச்சாருன்னு சொல்கிறாங்க. It must have been a horrific time, said Ray Johnson, director of the University of Chicago's Research Center in Luxor, the site of ancient Thebes.
The family that had ruled for centuries was coming to an end, and then Akhenaten went a little wacky. ஏறக்குறைய அந்த ஆக்கினேட்டன் இருந்த பீரியட் தான் மோசமான பீரியட் நடக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு நிகழ்வும் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மோசமான ஒரு எக்ஸென்ட்ரிக்காக மாறி போனான். எந்த சமயத்தில் என்ன சொல்லுவான் என்ன செய்வான்னு தெரியாத அளவுக்கு மாறி போனான் அக்கினேட்டன். After Akhenaten's death, a mysterious ruler named Smankar appeared briefly and exited with hardly a trace. ஸோ ஆக்டினேட்டன்ஸ் டெத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அரசன் வந்தா அவனை பற்றி ஒரு விஷயமும் தெரியல. பிகாஸ் வந்தான் போனாங்கிற மாதிரி ஹார்ட்லி எ ட்ரேஸ்னாக்க ஒரு ட்ரேஸ் கூட கிடையாது அவனை பற்றி. ஹார்ட்லிங்கிறது ஒரு நெகட்டிவ் டேர்ம் இங்கே. ஓகே, அண்ட் தென் அ வெரி யங் Tutankhaten took the throne. King Tut, as he is widely known today, the boy king soon changed his name to Tutankhamun, that is, living image of Amun, and oversaw a restoration of the old ways. He reigned for about 9 years and then he died unexpectedly. என்ன ஒரு கொடுமை பாருங்க, இந்த ஆமன் டுட்டங்காமன் ஏற்கனவே 9 இயர்ஸ் அரசாட்சி புரிஞ்சிருக்கான். அவன் இறந்தது டீனேஜுங்கிறாங்க. ஸோ 17, 18, 19 அவன் இறந்துருக்கணும். ஸோ அவன் அரசாட்சிக்கு வந்தபோது அவனோட ஏஜ் ஒரு 8 to 9 தான் இருக்கணும். அந்த வயசுலேயே அவன் அரசாட்சிக்கு வந்துட்டான். ஸோ அவன் அரசன் வரணும்னா அந்த அளவுக்கு அங்கே ஏதோ சம்திங் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. தட் இஸ் மீனிங். Regardless of his fame and speculations about his fate, Tut is one mummy among many in Egypt. How many? No one knows. The Egyptian Mummy Project, which began in the inventory in late 2003, has recorded almost 600 so far and is still counting. The next phase, scanning the mummies with a portable CT machine donated by the National Geographic Society and Siemens, its manufacturer. King Tut is one of the first mummies to be scanned. In death, as in life, moving regally ahead of his countrymen. அதாவது என்னதான் புகழும் ஒரு இது இருந்தாலும் இன்னைக்கு எஜிப்டில் எவ்வளோ மமீஸ் இருக்கு தெரியுமா? மோர் தென் 600 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க 2003 பிரகாரம். இதுலேயும் ஒரு மன்னன் எல்லாருக்கும் முன்னோடியா இருக்கணுங்கிற மாதிரி டட்டோட உடம்பு தான் ஃபர்ஸ்ட் சிடி ஸ்கேன்குள்ள போகுது. So a CT machine scanned the mummy head to toe, தலையிலிருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுது, creating 1700 digital X-ray images in cross section. Tut's head scanned in 0.62 millimeter slices to register its intricate structures takes an ERA detail in the resulting image. And the CT scan almost 1700 digital X-ray image create பண்ணிருக்கு. மிக நுண்ணிய தகவல்லாம் தருது. When Tut's entire body is similarly recorded, a team of specialists in radiology, forensics and anatomy began to probe the secrets that the winged goddess of gilded burial shrine protected for so long. ஸோ எல்லாரும் சேர்ந்து ரேடியாலஜியில் ஃபாரன்சிக் அனாட்டமி எல்லாம் ஸோ அந்த தேவதைகள் தான் விங்டு காடஸஸ் தான் இவர் இவ்வளோ நாள் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உணர ஆரம்பிச்சாங்க. எல்லாம் காத்துட்டு இருக்காங்களான்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யவே ஆரம்பிச்சாங்களாம். began to probe the secrets. The night of the scam, workmen carried Tut from the tomb in his box. Like Paul Barras, they climbed a ramp in a flight of stairs into the swirling sand outside, then rose on a hydraulic lift into the trailer that held the scanner. 20 minutes later, two men are emerged, sprinted for an office nearby, and returned with a pair of white plastic fans. The $1 million scanner had quit because of sand in a cooler fan. Curse of Pharaoh? Choked God nervously. அந்த ஸ்கேன் பண்ணுற அன்னைக்கு நைட்டு அந்த பாடியை டட்டோட பாடியை ஒரு பாக்ஸில் வச்சு பால் பேரஸ் climbed a ramp.
யார் அது பால் பேரர்ஸ்? பால் பேரர்ஸுங்க இவங்க தான் நமக்கு பல்லக்கு தூக்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சவப்பெட்டியை தூக்கிட்டு போறவங்களாம் வந்து பால் பேரர்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேம்ப்னா பாருங்க, இந்த இது வந்து இப்போ சமீபத்தில் எடுத்தப்படுது. இந்த கைப்பிடிச்சு நடந்து போகிறதுக்கு வசதியா அல்லது ஒரு இறக்கத்துக்கு இதை இருந்துச்சுனாக்கா இறங்கிறதுக்கு வசதியாக கட்டியிருக்கிறது தான் வந்து ரேம்ப். அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட்டில் வச்சுட்டு மேலே ஸ்கேனர் வைக்கிறாங்க. 20 மினிட்ஸ் ஆன பின்ன 2 பேர் அவசர அவசரமாக ஓடி வராங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு 2 ஒயிட் பிளாஸ்டிக் ஃபேன்ஸ் எடுத்துட்டு வராங்க. என்னடா காரணம்னு பார்த்தாக்கா அந்த ஸ்கேனர் நின்றுடுச்சேன். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு மண் துகள் போயிடுச்சு கூலர் ஃபேன்குள்ளார். அதனால் அதை கொஞ்சம் பயத்தோடையும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டும் அந்த காட் ஒருத்தர் கேட்டாராமா அந்த காவலாளி, என்னடா அது கர்ஸ் ஆஃப் த ஃபெரோவா, அதாவது அந்த அரசரோட சாபமா, வேற யாரும் உள்ள தொந்தரவு பண்ணாக்கா வேலையை நின்றுடுங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு பயத்தோட கேட்டாராம். Eventually, the substitute fans worked well enough to finish the procedure. After checking that no data had been lost, the technicians turned Ted over to the workmen who carried him back to his tomb. Less than 3 hours after he was removed from his coffin, the pharaoh again rested in peace where the funerary priests had laid him so long ago. ஒரு 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்தில் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு மறுபடியும் அவரோட இடத்துலயே திருப்பி கொண்டு போய் வச்சுட்டாங்க. Back in the trailer, a technician pulled up the astonishing images of Ted on a computer screen. இந்த சீன் எல்லாமே உங்களுக்கு வீடியோட இருக்கு, நேஷனல் ஜியோகிராஃபி வீடியோவில் தயவு செய்து போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். A grey head took shape from a scattering of pixels and the technician spun and tilted it in every direction. Neck vertebrae appeared as clearly as an anatomy class. Other images revealed a hand, several views of the rib cage and the transection of the skull, but for now the pressure was off. Sitting back in his chair, Zahi Hawass smiled, visibly relieved that nothing had gone seriously wrong. I didn't sleep last night, not for a second, he said. I was so worried, but now I think I'll go and sleep. ஸோ ஜாய் ஹேவாஸ் என்ன சொன்னார், இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஆன்டிக்விட்டர்ஸ், பாட ஒரு வழியாக வேலை முடிஞ்சு, ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட நான் தூங்காமல் இருந்தேன், ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் போய் தூங்கலாம். By the time we left the trailer, descending metal stairs to the sandy ground, the wind had stopped. மறுபடியும் இது ஒரு அழகான இலக்கியத்தனமான கற்பனை. The winter air lay cold and still like death itself in this valley of the departed. அதான் இவங்க எல்லாம் அந்த 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 டட்டோட பாடியை திருப்பி கொண்டு போய் வச்சோன்னே எல்லாம் அமைதியாச்சா. இதுக்கு முன்னாடி உங்கள் ஃபஸ்ட்டு எபிசோடில் சொல்லியிருக்கு, பயங்கர புயல் காற்று அடிச்சது, நட்சத்திரங்கள்லாம் அழுதது, அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ வந்து எல்லாம் அப்படியே அமைதியாச்சான். த வின்டர் ஏர் லே கோல்ட் அண்ட் ஸ்டில், எந்த காற்றும் இல்லை, அமைதியாக இருக்கு, லைக் டெத் இட் செல்ஃப் இன் திஸ் வேலி ஆஃப் டிபார்ட்டட். Just as above the entrance of the Tut's tomb stood Orion, the constellation that ancient Egyptians knew as the soul of Osiris, the god of the afterlife, watching over the boy king. ஒரு அழகான ஒரு கற்பனை. அங்கே நட்சத்திர கூட்டம் இருக்கு. அந்த நட்சத்திர கூட்டத்தின் அதாவது அந்த டாட்ஸ் டூமோட மேலே அந்த வானத்தில் ஒரு நட்சத்திர கூட்டம் வந்து இருக்கு, அதாவது கன்ஸ்டலேஷன், ஸ்டார் கன்ஸ்டலேஷன். அந்த கன்ஸ்டலேஷன் பேர் வந்து ஆரியன். ஆரியன் யார் அப்படின்னாக்கா, காட் ஆஃப் த ஆஃப்டர் லைஃப், நமக்கு இறந்த பின்ன நம்மளை பாதுகாத்துக்கூடிய கடவுளுக்கு ஆசிரியஸ்ன்னு சொல்லி பேர். அந்த நட்சத்திர கூட்டம் தான் வந்து ஆரியன். அது வந்து அந்த பாய் கிங்கை வந்து கவனிச்சுட்டே இருந்துச்சான். ஸோ அழகாக ஒரு இலக்கியத்தனமாக முடிச்சிருக்காங்க. ஃபைன். Hope you would have enjoyed this reading. Please go through all the videos that I have given in the description box. Really, you will wonder, you will enjoy, you will feel as if you had been to another world. See you. Bye bye.